ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவாவுக்கு பயணமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கிருந்து பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் காணொலி வாயிலாக பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக லண்டன் மாப்பிள்ளையை யாழ்ப்பாணத்து பெண் ஒருவர் விவாகரத்து செய்திருக்கின்றார். அதற்கான காரணம் அதிர்ச்சி அளிக்கின்ற வகையில் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயமும் தங்க ஆபரணங்களும் கொள்ளையிடப்பட்ட நிலையில் அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட பிரதான சந்தேக நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக ஜெனீவா நோக்கி பயணமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் சேனலில் ஒரு காணொலி ஒன்றினையும் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர் பல விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கியமாக ஏற்கனவே ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான, அதாவது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே முன்வைத்திருந்தார். அதிலே முக்கியமாக தந்தையை போல அர்ச்சுனா ராமநாதனும் காட்டிக் கொடுப்பவர். அவரிடம் 15 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அவரே என்னிடம் கூறினார். யூடியூப் மூலம் மற்றவர்கள் என்ன வைத்து உழைக்கிறார்கள், அதனால் நானே யூடியூப் சேனலை ஆரம்பித்து நான் உழைக்கின்றேன், தற்போது நல்ல வருமானம் வருகின்றது என்று அவர் தனிப்பட்ட ரீதியிலே கூறினார் என்கின்ற வகையில் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமான நிலையத்தில் வைத்து கடுமையான வசைபாடல்களுடன் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதிலே இளங்குமரன் இவ்வாறு என தந்தையை பற்றி கதைத்திருக்கின்றார். அவருக்கு சரியான பாடம் சரியான நேரத்தில் புகட்டப்படும். அதை தவிர அவரது அறிவுக்கு அவர் கதைத்திருக்கிறார். அவருக்கு கரண்ட் பில் போட மட்டும்தான் தெரியும். அது தொடர்பாக இத்தனை யூனிட்டுக்கு இவ்வளவு கணக்கு பார்த்து கரண்ட் பில் போட மட்டும்தான் தெரியும். அவருக்கு இருக்கின்ற அறிவு அவ்வளவுதான். நான் ஒரு வைத்தியர், இவ்வாறு இயலாதவர்கள் தொடர்பாக நான் கவனம் செலுத்த வேண்டும், அவர்களை பேச முடியாது என்கின்ற வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மிகவும் தரக்குறைவாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மற்றவர்களை தொடர்ந்து அவர் படிக்காதவர்கள், இவர் இவ்வளவுதான் படித்தார் என்று சொல்லி வருகின்றார். அதை அடுத்தவர்களின் தொழிலையும் அவர் தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இவர் அடிக்கடி மற்றவர்களை மட்டம் தட்டி வருகின்றார். எந்த ஒரு கருத்துக்கும் பல்கருத்து கூறுவதில்லை என்கிற விடயத்தை இதில் குறிப்பிட வேண்டும். அதை தவிர கௌசல்யாவுக்கும் சேர்த்துத்தான் நான் விசாவுக்கு விண்ணப்பித்திருந்தேன், கௌசல்யாவுக்கு விசா கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுவிட்டு நான் தனியாக செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதை தவிர நிறைய விடயங்களை அவர் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அவர் கொழும்பில் இருக்கின்ற தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியிருந்தார். அந்த நேர்காணலிலே அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேர்காணல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே இளங்குமரனுக்கும் அவர் பதிலளித்திருந்தார். அதை தவிர நாம் ராஜபக்சவுடனான தொடர்பு தொடர்பாக எல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. சஜித் பிரேமதாசவுடனான தொடர்பு தொடர்பாக எல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்று அனைவருமே என்னை தேடுகின்றார்கள், நான் தான் ஆளும் கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது, இவர்கள் அனைவருமே தேடுகின்றார்கள், நான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், எனது வழக்கு செலவுகளை எல்லாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பார்த்துக் கொள்வதாக கூறினார். நான் வேண்டாம் என்றேன். இதிலே அனைவருக்கும் நான் தேவை, நான் தமிழ் மக்களுக்கு இதனூடாக என்ன செய்ய வேண்டும் என்று தான் யோசிக்கின்றேன். எனக்கு இப்போது வேண்டுமென்றாலும் பணம் அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனது வங்கிக் கணக்கில் தற்பொழுதும் பணம் இருக்கின்றது. அது எதற்காக என்பதை நான் ஓரிரு நாட்கள் சொல்லுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஜெனீவா போவதற்காக அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தொகையை அவர் வங்கியில வைப்பிட்டிருக்கின்றார். அதைத்தான் அவர் சூசகமாக நேர்காணல் கொடுக்கின்ற போது அவர், அதாவது முன்பு கொடுத்த நேர்காணல், சில தினங்களுக்கு முன்னர் கொடுத்த நேர்காணல் நினைக்கின்றேன், அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மாநிலசபை தேர்தலுக்கும் நான் இவ்வாறு நிதியை சேகரிப்பேன். அதை தவிர எனக்கு பரம்பரை காணி இருக்கிறது, அது 15 கோடி ரூபாய் பெறுமதியான காணி, நான் அதனை விற்க மாட்டேன், அந்த பிள்ளைகளுக்கு அது தேவைப்படும், அதனை பரம்பரை சொத்து, நான் அதை விட்டுவிட்டு நாளைய போய் நாட்டோடு நிற்க முடியாது, காரை வேண்டும் என்றால் விற்கலாம், நான் நடந்து செல்வதற்கும் தயாராக இருக்கிறேன், நான் தேர்தலுக்கு நிதியை நான் கேட்பேன், நிதி தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், இளைஞர்களும் நிதிகளை வாங்குகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். மாகாண சபைக்கும் அங்கும் ஒரு குழு அமைத்து இங்கும் ஒரு குழு அமைத்து நிதியை சரியாக நான்
கணக்கறிக்கை வெளியிடுவேன். அதை தவிர தேர்தல் சட்டப்படி போஸ்டர் அடிக்கக்கூடாது. ஆகவே நான் போஸ்டர் அடித்துவிட்டு போஸ்டர் அடித்தேன்னு சொல்லி கணக்கு காட்ட முடியாது. எனக்கு அதனை எல்லாம் மறைத்து குறைய கூடத்தான் காட்ட முடியும். என்றால் தேர்தல் விதிமுறைகளை மீறி செய்ய முடியாது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் போஸ்டர் அடிக்க முடியாது, ஆனால் போஸ்டர் ஒட்டத்தான் வேண்டும். இது அனைவருமே செய்கின்ற ஒரு வேலை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறு பல விடயங்களை அதிலே அவர் தெரிவித்திருந்தார். எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து பல கருத்துக்களை முன்வைத்து வருகிற நிலை தற்போது அவர் தொடர்பாக மீண்டும் பேசப்படுகின்றது. லண்டன் மாப்பிள்ளையிடம் விவாகரத்து கேட்டு யாழ்ப்பாண பெண் ஒருவர், அதாவது 31 வயதுடைய பெண் ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லண்டனை சேர்ந்த புலம்பெயர் தமிழர் ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருக்கின்றார் என்கின்ற காரணத்தினால் இவ்வாறு அந்த பெண்ணால் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 40 வயதுடைய யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபர் லண்டனிலே வசித்து வருகின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அண்மையில் லண்டனில் இருந்து இங்கு வந்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் 31 வயதுடைய பெண்ணை அவர் யாழ்ப்பாணத்திலே திருமணம் செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் அந்த பெண்ணுடன் தங்காமல், பெண் இருக்கின்ற வீட்டில் தங்காமல் கொடிகாமத்தில் இருக்கின்ற அவரது பண்ணையில் தங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் 15 மற்றும் 16 வயதுடைய சிறுவர்களுடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பான காட்சியை அவர் காணொலியாக பதிவு செய்து வைத்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அதனை பார்த்து அவரது மனைவி, அதாவது அந்த 31 வயதுடைய பெண் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அந்த பெண் விவாகரத்து கேட்டு இவ்வாறு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது அவர் மீண்டும் பிரித்தானியாவிற்கு, அதாவது லண்டனுக்கு சென்று விட்டதாகவும் இந்த நிலையில் லண்டன் முகவரிக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இங்கிருக்கின்ற பெண்கள் அல்லது இங்கிருக்கின்ற ஆண்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பெண்கள் அல்லது ஆண்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு இடையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அந்த தொடர்ச்சியாக விவாகரத்தும் பெறுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இது புதிதான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதாவது ஓரின சேர்க்கையால் விவாகரத்து பெறுவது என்பது தற்பொழுதுதான் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எனவே இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். இதற்கு முதல் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அரசாங்கத்திலேயே ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கின்றார்கள் என்றும் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் என்றும் அது தொடர்பாக சட்டத்தை ஏற்றி இந்த நாட்டை கெடுக்க வேண்டாம் என்றும் எங்களது மத நம்பிக்கையில் இவ்வாறான விடயங்கள் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. யாழ்ப்பாண நல்லூர் பகுதியிலே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று அண்மையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக யாழ் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்து வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு வேளையிலே இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபரை கைது செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த நபரிடமிருந்து தங்க ஆபரணங்களும் வெளிநாட்டு நாணயங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவரை அன்றைய தினம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீஸ் நிலையத்தை தடுத்து வைத்ததாகவும் அவருடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகளிலே வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அப்போது வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் அண்மையில் பெருந்தொகை பணமும் தங்க ஆபரணங்களும் கொள்ளையிடப்பட்டமை தொடர்பாக, அதாவது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றில் இவ்வாறு ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகிற நிலையில் போலீசார், அதாவது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மிகவும் திறமையாக செயற்பட்டு அந்த நபரை பிடித்திருக்கின்றார்கள் என்கிற செய்தி தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.